பூங்காற்று திரும்பவும் அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆனந்தி வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குமாரனோட அண்ணனோட அவங்க அம்மா அப்பா அக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆனந்தியை பொண்ணு கேட்க வருவாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கோவிலில் பேசினதை வச்சு குமரனுக்கு தான் ஆனந்தியை கேட்க வராங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வர சொல்லிடுவாங்க. ஆனால் கடைசியில் ஆனந்தியோட அண்ணி சொல்லி தான் இவங்களுக்கே தெரியும் குமரனோட அண்ணனுக்கு தான் ஆனந்தியை வந்து அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவர் வந்து ஆனந்திக்கிட்ட லவ் சொல்லி ஆனந்தி கல்யாணமே வேணான்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க அக்கா விட்டு பேச சொல்லியிருக்காங்க. அப்புறம் இப்போ வீட்டுக்கே வராங்க. ஏன்னா அப்படி பண்ணலாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அவங்களும் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த சம்மந்தம் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வீட்லேயும் சொல்கிறாங்க. என்னங்க வர சொல்லிட்டு இப்போ இஷ்டம் இல்லைங்கிறீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க, எங்கள் அண்ணன் உனக்கு எப்படி தெரியுது எங்கள் அண்ணனை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆனந்தோட அக்கா பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போடுறாங்க. அதெல்லாம் சண்டை போடாதக்கா, வா போகலான்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி அவங்க அண்ணன் வந்து கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தோட அக்கா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மோசமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.